ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என் நிமிடங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சப்பாத்தி தாங்க செஞ்சு காட்டப் போறேன். இதுக்கு குருமா எதுவும் தேவையில்ல. நீங்க அப்படியே கூட சாப்பிட்டுறலாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மல்லி இலை, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது மாவுக்கும் தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பனா தான் சப்பாத்தி தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோதுமை மாவு சேர்த்துக்கணும். நான் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்டில் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1/4 கப் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த 2 உருளைக்கிழங்கு 1 கப் கோதுமை மாவுக்கு 7 சப்பாத்தி வரும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி மாவு ரெடி. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே சுட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கும் போது 2 பக்கமும் நல்லா கோதுமை மாவு தடவிட்டு தேய்ச்சிக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால ரொம்ப ஒட்டும். ஸோ ஒட்டும் போதெல்லாம் கோதுமை மாவை கொஞ்சம் தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. கல் நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இதில் ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான சப்பாத்தி ரெடி. இதுக்கு குருமா எதுவும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா ஆனியன் ரைத்தா இல்லைனா வெறும் தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் நிமிடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.